அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசியிலும் எல்லா மக்களும் எல்லா நலம் வளம் பெற்றுவர மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கும் மனப்பக்குவத்தை தருமாறு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். குழந்தை வரம் வேண்டி நிற்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். முருகப்பெருமான் அவரை வணங்கினாலே மும்மூர்த்திகளோட ஞானமும் அறிவும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக ஞானத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் உலக கடவுள், அது தமிழ் கடவுளும் கூட. அவரை பற்றின நிறைய நன்மைகள் அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த எல்லா ஒரு புராணங்கள்லையும் நம்ம அறிஞ்சிருக்கோம். இன்றைக்கி இந்த ஆனி மாதத்தில் வர சஷ்டி வளர்பிறை சஷ்டியில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்ப்போம். விரதம் இருந்து வணங்கினோம்னா அவருக்கு பிடித்த இந்த சஷ்டி நாளில் நம்ம அவரை வணங்கி அவருக்கு மாலை அணிவிச்சு போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அவரை காலையிலேயும் நாம் சுத்தபத்தமாக அவரை வணங்கி வந்தோம்னா அது இல்லாமல் அவருக்கு பிடிச்ச கந்த சஷ்டி புராணம், கந்த சஷ்டி கவசம், அப்புறம் சண்முக கவசம் அந்த இதை பாடி அவரை வணங்கினோம்னாலும் காலையில் முழுசு, அதாவது காலையில் சாப்பிடாம விரதம் இருந்து வணங்கினோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பெண்கள் பெரியவங்க முதியவர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கர்ப்பிணிகளாக இருந்தாங்கன்னா அவங்க பாலும் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லுவாங்க. அருகில் இருக்க முருகன் கோயிலில் போய் மௌனமாக இருந்து முருகன் கடவுளை வேண்டினோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மதிய நேரத்தில் தூங்காமல் முருகன் பாடலை கேட்டுட்டு இருந்தோம்னா அது இன்னும் சிறப்பு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கிட்டு வீட்டுக்கு நம்ம முருகப்பெருமானை வழிபட்டு அவருக்கு நெய்வேத்தியங்களை படைச்சிட்டு வழிபட்டு வந்தோம்னா அது இன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு மாலையோர அந்த நெய்வேத்தியம் பண்ண பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, பராசக்தி அன்னையோட அருளும் கிடைக்கும். சஷ்டி விரதம் இருந்து முருகனோட அருளையும் பராசக்தி அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அப்படி விரதம் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக மனசில் இருக்க குழப்பம்லாம் தீர்ந்து ஒரு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. செவ்வாய் தோஷம், நாகதோஷம் போன்ற தோஷங்கள்லாம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க தோஷங்கள் கொஞ்சம் விலகி நம்மளுக்கு மனக்கவலையெல்லாம் நீங்கி நல்ல திருமண வாழ்க்கை அமையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சகல ஐஸ்வர்யங்களும் இந்த நாளில் கிடைக்கும். நம்ம எல்லாமே தெரியும். முருகனை வழிபட்டாலே நமக்கு இத்தனையும் கிடைக்கும் தெரியும். அது இந்த நாளில் வழிபட்டோம்னா இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.